சின்ன மருமகள்ல அடுத்து என்ன நடக்க போகுதுன்னா, இங்க தமிழ் விருந்து சாப்பாடு எல்லாம் சமைச்சு வச்சு காத்துக்கிட்டு இருக்காங்க. ஆனா ஒரு ஆளு கூட தமிழ் பக்கம் வரவே இல்லை. எல்லாரும் கடா விருந்து சாப்பிட தான் போய்கிட்டு இருக்காங்க. இங்க பார்த்தா கடாவை இன்னும் காணமே அப்படின்னு சொல்லிட்டு எல்லாரும் புலம்பிக்கிட்டு இருக்காங்க. என்னம்மா, நாங்க காலையில இருந்து காத்துக்கிட்டு இருக்கோம், இன்னும் கடா வரல, எங்களுக்கு சுகர் பிரஷர் எல்லாம் இருக்கு, என்னப்பா இதெல்லாம் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாரும் புலம்பிக்கிட்டு இருக்காங்க. அப்பந்தான் பார்த்தா ஆட்டோவில் கடா இறங்குது. கடா வரவும் சாமிக்கு பூஜெல்லாம் போடுறாங்க. பூஜை நடந்துக்கிட்டு இருக்கும்போது பார்த்தா இங்கே கருப்பு என்ன தமிழ், எல்லா பயல்களும் அங்கேயே தான் போகிறாங்க, எவனுக்காவது கொஞ்சமாவது மனசாட்சி இருக்கா? நம்ம ஊர் பிள்ளை படித்து டாக்டர் ஆகணும்னு ஆசைப்படுது, அதுக்கு நம்மளால் முடிஞ்ச உதவியை பண்ணுவோம் அப்படின்னு யாராவது நினைக்கிறாங்களா? எல்லாரும் யாரு எப்படி போனால் எங்களுக்கு என்ன, எங்களுக்கு கறிக்கஞ்சி தான் முக்கியம்னு ஓசி கறிக்கஞ்சிக்கு தான் போகிறாங்க. இவங்களெல்லாம் என்னத்தை சொல்கிறதுனே தெரியல அப்படின்னு சொல்லிட்டு கருப்பு புலம்பிக்கிட்டு இருக்காரு. இங்கே பார்த்தா சாமி கிட்ட உத்தரவு வாங்கிட்டு கெடா வெட்டுறதுக்கு எல்லாரும் தயாராக இருக்காங்க. பூசாரி ஆட்டுக்கு மஞ்சள் தண்ணியை ஊற்றுறாங்க. ஆனால் ஆடு தலையை ஆட்டவே இல்லை. என்ன, ஆடு தலையை ஆட்டவே மாட்டேங்குதுன்னு எல்லாரும் ஆடு தலையை ஆட்டுறதுக்காக வெயிட் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. இந்த பக்கம் பார்த்தா தமிழ் செல்வி கருப்பு கிட்ட, அண்ணே எல்லாரும் அங்கே தான் போகிறாங்க, நம்ம சமைச்ச சாப்பாட்டை வேஸ்ட் பண்ண வேண்டாம், முதியோர் இல்லத்தில் கொண்டு போய் கொடுத்துருவோம், அவங்க சந்தோஷமாக வாங்கி சாப்பிடுவாங்க, ஒரு ஆட்டோவை கூப்பிடுங்க, எல்லா சாப்பாட்டையும் அங்கே கொண்டு போய் கொடுத்துருவோம், அவங்களாவது வயிறார சாப்பிடட்டும் அப்படின்னு சொல்லிட்டு தமிழ் சொல்லவும், ஏமா தங்கச்சி, அங்கே ஆடு இன்னும் தலையை ஆட்டவே இல்லை, கொஞ்ச நேரம் பொறுத்து பார்ப்போம்னு கருப்பு சொல்லவும், அதெல்லாம் வேணாம்னே, ஆடு லேசாக தலையை ஆட்டினா கூட அங்கே கறி விருந்து ரெடி ஆயிரும்னே, அதனால் நீங்கள் ஆட்டோவுக்கு ரெடி பண்ணுங்கன்னு தமிழ் கருப்பு கிட்ட சொல்லிக்கிட்டு இருக்காங்க. இந்த பக்கம் பார்த்தா திரும்பவும் ஆட்டுக்கு மஞ்சள் தண்ணியை ஊற்றி பார்க்குறாங்க. ஆனால் ஆடு தலையை ஆட்டவே மாட்டேங்குது. என்ன ராஜாங்கம், ஆடு தலையை ஆட்டவே மாட்டேங்குது, நம்ம என்ன குறை வச்சோம், ஏன் இப்படி உத்தரவு கிடைக்காம இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு அப்பத்தான் புலம்பிக்கிட்டு இருக்காங்க. என்னன்னு தெரியலையேம்மா அப்படின்னு சொல்லிட்டு ராஜாங்கமும் கவலைப்பட்டுக்கிட்டு இருக்காரு. அப்பந்தான் பார்த்தா எல்லாரும் சொல்றாங்க, பணம் இருக்கு, பெரிய வீட்டுக்காரங்க அமைச்சர்னு சொல்லி வேண்டுதல் இல்லாம கிடா விருந்துக்கு ரெடி பண்ணிட்டீங்களா? அந்த சாமிக்கு யாரா இருந்தாலும் ஒன்று தான், ஏதோ தெய்வ குத்தம் இருக்கு, அதனால தான் உத்தரவு கிடைக்கல, நீங்க ஏதோ தெய்வ குத்தம் பண்ணிட்டீங்க, இதுக்கு மேலெல்லாம் எங்களால் இங்கே காத்து கிடக்க முடியாது, ஆடு எப்போ உத்தரவு கொடுத்து நாங்கள் எப்போ சாப்பிட, நாங்களும் வீட்டில் வேற சமைக்காமல் வந்துட்டோம், அதனால் நாங்கள் பேசாமல் தமிழ் செல்வியோட மொய் விருந்தில் போய் கலந்துக்கிறோம் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாரும் அங்கே போய் சாப்பிட உட்காந்துருக்காங்க. எம்மா தமிழ் செல்வி, சாப்பாடு போடுமா, அங்கே கெடா உத்தரவு கொடுக்கவே இல்லை, அது எப்போ உத்தரவு கொடுத்து நாங்கள் எப்போ சாப்பிட, நீ சீக்கிரமாக சாப்பாடை போடுமா, இப்படி நடக்கும்னு முன்னாடியே தெரிஞ்சிருந்தா நாங்கள் அப்போவே இங்கே சாப்பிட்டுட்டு உனக்கு எங்களால் முடிஞ்ச உதவியை செஞ்சுருப்போம் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாரும் சொல்கிறாங்க. இங்கே தமிழ் பார்த்தா அவங்க சொன்னதை கேட்டுட்டு ரொம்பவே சந்தோஷப்படுறாங்க. வயிறார சாப்பிடுங்க அப்படின்னு சொல்லிட்டு எல்லாத்துக்கும் சாப்பாடு எல்லாம் எடுத்து வைக்கிறாங்க. எல்லாரும் சாப்பிட்டுட்டு பணத்தை கொடுத்துட்டு போகிறாங்க. அடுத்து பார்த்தா தமிழ் செல்வி அதெல்லாம் எண்ணி பார்த்துட்டு, எம்மா நமக்கு தேவையான பணம் கிடச்சிருச்சுமா, இதில் 1,00,000க்கு மேலேயே இருக்குமா அப்படின்னு சொல்லிட்டு தமிழ் ரொம்பவே சந்தோஷப்பட்டுக்கிட்டு இருக்காங்க. உடனே இங்கே வசந்தி எப்படியோ அந்த கருப்பு புண்ணியத்தில் நமக்கு கையில் காசு சேர்ந்துருச்சு அப்படின்னு சொல்லிட்டு எல்லாரும் சாமியை கும்பிட்டுக்கிட்டு இருக்காங்க. இங்கே ராஜாங்கம் என்ன சாவித்திரி, இதெல்லாம் தேவையா, நீ உண்மையிலேயே வேண்டுதல் வச்சிருந்தியா இல்லையா, இப்போ பாரு ஆடு தலையை ஆட்டி உத்தரவே கொடுக்கல, சரி வாங்க எல்லாரும் போவோம், ஒரு 6 மாதம் கழித்து கொடுப்போம் அப்படின்னு சொல்லிட்டு ராஜாங்கம் சொல்லவும், அண்ணே இருனே, எல்லாம் இவளால தான் வந்துச்சு, இவ தான் நம்ம கெடா விருந்த கெடுத்ததுன்னு தமிழ் செல்வியை பார்த்து சாவித்திரி சொல்லவும், இங்கே ராஜாங்கம் என்ன சாவித்திரி லூசு மாதிரி பேசிக்கிட்டு இருக்க, ஆடு உத்தரவு கொடுக்காததுக்கும் அந்த பிள்ளை மொய் விருந்து நடத்துறதுக்கும் என்ன சம்பந்தம் இருக்கு, நீ பாட்டுக்கு ஏதாவது பேசிக்கிட்டு இருக்காத, வா போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு ராஜாங்கம் சொல்லிக்கிட்டு இருக்காரு. அப்பந்தான் பார்த்தா திடீர்னு தாமரையோட தாவணியில் தீ பிடிச்சிருது. ஐயோ, தாமரை தாவணியில் தீ பிடிச்சிருச்சு, என்னன்னு பாருங்க அப்படின்னு சொல்லிட்டு எல்லாரும் தண்ணியை எடுத்து ஊத்துறாங்க.
இங்கே பார்த்தா தாமரை வந்துட்டு ஐயோ எரியுதே சுடுதே அப்படின்னு சொல்லிட்டு வலியில் கத்திக்கிட்டு கிடக்காங்க. உடனே தாமரையை ஆஸ்பத்திரிக்கும் கூட்டிட்டு போயிடுறாங்க. அப்பந்தான் பார்த்தா எல்லாரும் சொல்கிறாங்க, நீங்கள் தாம்மா ஏதோ தப்பு பண்ணியிருக்கீங்க, உங்களால் தான் கெடாவே வந்து உத்தரவு கொடுக்காம போயிடுச்சு, உங்கள் பிள்ளைக்கும் தீக்காயம் பற்றுச்சு, இனிமேலும் இந்த மாதிரி தப்பு பண்ணாதீங்கன்னு எல்லாரும் சாவித்திரி கிட்ட சொல்லிக்கிட்டு இருக்காங்க. ஆக மொத்தம் சாவித்திரி முகத்தில் கரிய பூசி தமிழ்ச்செல்வி ஜெயிச்சிடுறாங்க.